ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க கண்டினியூவாக பார்க்கலாம். கொஷின் நம்பர் 41, சரியான மரபு தொடர் பொருள். கேள்வி பார்த்திங்கன்னா ஆகாய தாமரை. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, இல்லாத ஒன்று. நெக்ஸ்ட்டு 42வது கொஷின், எண்ணி துணிக கர்மம். இதில் வந்துட்டு கர்மம் என்பதன் பொருள் கேட்குறாங்க. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, செயல். அடுத்து 43வது கேள்வி, சைவ சமய குறவர்கள் எண்ணிக்கை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 4. அடுத்து 44வது கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு. இது வந்துட்டு திருவாமூர் அப்படிங்கிறாங்க, கரெக்டு. திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார், இதுவும் கரெக்டு. தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர், இதுவும் கரெக்டு. ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர், இதுவும் கரெக்டு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அனைத்தும் சரி. அடுத்து 45வது கேள்வி, பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். அடுத்து 46வது கேள்வி, கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி. மேற்கண்ட பழமொழியை நிறைவு செய்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பிறை கண்ட மாதிரி. நெக்ஸ்ட் 47வது கேள்வி, கடிந்த கடிதோரார் செய்தற்கு அவை தாம் முடிதலும் பிழை தரும். இணை மோனையை கண்டறிக. இணைனா வந்துட்டு 1, 2. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேர்டு எப்படி இருக்குன்னா கடிந்த, அடுத்தது வந்து கடிதோரார். இதுலேயும் வந்துட்டு ஃபஸ்ட் லெட்டர் காவாக இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, கடிந்த கடிதோரார். அடுத்து 48வது கேள்வி, எதுகை இணை கண்டறிக. எதுகைன்னு வந்துட்டு 2வது எழுத்து ஒன்றி வருவது எதுகை. கொஸ்டின் பார்க்கலாம். சிறுங்கி பேரம் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையான். இதில் வந்துட்டு செகண்ட் லெட்ரு ஒன்றா வரணும். ஃபர்ஸ்ட் லைனில் ஃபஸ்ட் வேர்டு வந்துட்டு சிறுங்கி, செகண்ட் லெட்ரு வந்துட்டு ரூ. இங்கே செகண்ட் லைனில் ஃபஸ்ட் லெட்டரில் செகண்ட் வேர்டு வந்துட்டு மருங்கு, இங்கே ரூ இருக்குது. ஸோ சிறுங்கி மருங்கு, இதுதான் ஆன்சர். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல, சிறுங்கி மருங்கு. அடுத்து 49வது கேள்வி, பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாரதிதாசன். அடுத்து 50வது கேள்வி, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடுக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்து 51வது கேள்வி, கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குறைவானவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கோசலை. அடுத்து 52வது கேள்வி, ராமலிங்க அடிகளரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கந்தக்கோட்டம். அடுத்து 53வது கேள்வி, அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, போகி. இந்த மகா சங்கராந்தி, லோரி, உத்ராயன் இதெல்லாம் வந்துட்டு வெளி மாநிலத்தில் கொண்டாடுற இது தைநோம்பிக்கை கொண்டாடுறது. ஸோ இது மட்டும்தான் போகி வந்துட்டு தமிழ்நாட்டில் முதல் நாள் கொண்டாடுறது. அடுத்து 54வது கேள்வி, பொருந்தாத வினை மரபை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு அம்பு எய்தார், கரெக்டு. செகண்ட் வந்துட்டு ஆடை நெய்தார், இதுவும் கரெக்டு. தேர்டு வந்துட்டு முறுக்கு உண்டான் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு முறுக்கு தின்றான்னு வரணும். உண்டான் அப்படின்னு வந்துட்டு உணவு உண்டார் அப்படிங்கிற வேர்டு தான் கரெக்டு. தேர்டு லாஸ்ட் வந்துட்டு தண்ணீர் குடித்தார், இதுவும் கரெக்டு. ஸோ இதில் பொருந்தாது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, முறுக்கு உண்டார். இதுதான் ராங் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்துட்டு சி, முறுக்கு உண்டார். அடுத்து எதிர்ச்சொல் மேதை, ஆப்போசிட் வந்துட்டு ஆப்ஷன் சி, பேதை. அடுத்து 56வது கேள்வி, புனையினும் புல் என்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு புல் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழான, அதனோட கொஷின் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல். ஸோ கீழுக்கு மேல், ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மேலான. அடுத்து 57வது கேள்வி, புத்துயிர் ஊட்டி பிரித்தெழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. அடுத்து 58வது கேள்வி, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அப்துல் ரகுமான். அடுத்து
59வது கேள்வி, வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது. ஆப்ஷன் பி செவாலியர் விருது. அடுத்து 60வது கேள்வி, திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்ட பெற்றவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முடியரசன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.